யாருக்கெல்லாம் சரி தூக்கம் இல்லையோ அவங்க 40 வயசுல சாவாங்க, 50 வயசுல சாவாங்க, 60 வயசுல சாவாங்க. தூக்கம் எவ்வளோ முக்கியம். இப்போ ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு கெஜெட்டாக இருக்கட்டும், ஒரு மனுஷனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு அமைதி, ஒரு பிரேக், ஒரு ரெஸ்ட் அப்படின்னு இல்லாமல் ஹீலிங், ஒரு இன்னும் சீரமைக்கிறதுன்னு ஒன்று நடக்க தூக்கம்ன்றது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, எப்போ வேணால் தூங்கலாம்ல, இது விதண்டாவாதெல்லாம் பேசுகிறாங்க. சார் ஃபாரினில் இருக்கிறவன் நைட்டு அவங்களுக்கு பகல், இன்றைக்கி நைட்டு, ஏன்னா எப்படியோ 8 மணி நேரம் தூங்கிடுறேனே. எப்படியோ 8 மணி நேரம் தூங்கிறது வேற, இரவு நேரத்தில் அந்த 8 மணி நேரம் இருக்கிறது வேற. சரி, தூக்கம்னா என்ன? ஆழ்ந்த தூக்கம், சவுண்ட் ஸ்லீப் அப்படின்ற வார்த்தையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னே யாருக்குமே தெரியல. கனவு இல்லாத தூக்கம் நல்ல தூக்கம். லைட்டு போட்டால், கூப்பிட்டா, சின்ன சத்தம் கேட்டால் கூட எனக்கு தெரியல, பக்கத்து வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுதுன்னா, இட் டசன்ட் மீன் தட் தோஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோ லவுடர் சவுண்டு, ஒரு அலாரம் மாதிரி ஒரு சவுண்டு வந்து தெரியலன்னா அவன் நல்ல குழந்தை போல் ஆழ்ந்து தூங்குறான்னு அர்த்தம். அப்படியே தூக்கத்தில் பேசுறது, உளர்றது, தூக்கத்தில் வந்து குழந்தைங்க ஒன்றுக்கு போகிறது, தூக்கத்தில் பல்லு கடிக்கிறது, ஒரு மாதிரி திரும்பி படுத்துட்டு இருக்கிறதுலாம் நல்ல தூக்கமே கிடையாது. ஒருத்தன் படுத்தானா அப்படியே ரவுண்ட் அடிச்சிருவான், அந்த ரூமே ரவுண்ட் அடித்து எழுந்திரிப்பான். அப்படின்னு அவளால் நல்ல தூக்கம் தூங்கலை. ஆழ்ந்த தூக்கத்தில் சின்ன சத்தம் கேட்டால் கூட தெரியக்கூடாது, பெரிய சத்தம் கேட்டாலும் தெரியக்கூடாது, கனவும் வரக்கூடாது, இன்ட்ரப்டும் ஆகக்கூடாது. நடுவில் எந்திரிச்சு ஒரு டைம் ஒன்றுக்கு போனேன், நடுவில் எந்திரிச்சு தண்ணி குடித்தேன், இதுவும் ஆழ்ந்த தூக்கம் இல்லை. இப்படி கண்டினியூஸாக தூங்குகிற 7 மணி நேரமோ 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் உங்கள் உடம்பு ஹீல் ஆகுது, ரிப்பேர் ஆகுது, உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜி ரீசார்ஜ் ஆகுது, உடம்புக்கு தேவையான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்கன்ஸ் வந்து இவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கலாம், இவ்வளோ நேரம் ஸ்லீப்பாக இருக்குன்னு ஒரு ஆர்கன் கிளாக் இருக்குது. ரஜினிகாந்தே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், டெய்லி யோகா தியானம் பண்ணுங்கள், ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். மேக் எ ஸ்பேஸ், அந்த ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி உங்கள் ஆர்கனுக்குள்ளே ஒரு பயோ கிளாக் ஒர்க் ஆகுது. உங்கள் ஆர்கனுக்குள்ளே ஒரு பயோ கிளாக் ஒர்க் ஆகுது. இது நல்லா போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சில நேரங்கள் இருக்கிறது. இரவு நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11 o'clock தூங்கிடுங்க. ஒரு 6 மணி வரைக்கும் 11 to 6 கண்டிப்பாக தூங்கிடுங்க. ஏன் நான் 11 சொல்கிறேன், 9:30 எல்லாரும் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் வீடியோவில், இதில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் சீக்கிரம் தூங்க, ஏர்லி டு பெட்டுன்றாங்க. அட்லீஸ்ட் மேக் யூ கமிட்மெண்ட்ஸ் ஆல் ஃப்ரீ. 10 o'clock படுத்து ஒரு 1/2 hour 45 minutes தூங்கி 11 to 6 நல்லா ஆழ்ந்து தூங்கி எந்திரிச்சு பாருங்கள். டயர்ட்னஸ் வராது, மயக்கம் வராது, கிறுகிறுப்பு வராது, நல்லா பசிக்கும், எல்லாமே மாறிடும். தூங்கினா மட்டும்தான் ஆயுள் ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் சரி தூக்கம் இல்லையோ அவங்க 40 வயசில் சாவாங்க, 50 வயசு